இப்பதான் ரோட்ல ஒருத்தர் டவுட் கேக்குறாரு, கிளீன் பண்ணா பல்லு கூசுமா மேம், பல்லு தேஞ்சு போயிடுமா மேம் அப்படின்னு கேக்குறாரு. நம்ம எவ்வளவு பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புறோம், ஸ்டில் அவங்களுக்கு டவுட் இருக்குடா. இத பொறுத்து அப்படிதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, காமனாவே நான் சொல்லிடுறேன். ஸ்கேலிங் அப்படிங்கிறது பல்லு கிளீனிங் தாங்க. பல்லு கிளீனிங் வந்து உங்க பல்லு மேல இருக்க அழுக்க வந்து எடுக்கும். நம்ம பிரஷ் பண்றது வந்து எல்லா அழுக்கையுமே வெளியே எடுத்துறாது. ஒரு சிலது வந்து ப்ரொஃபஷனல் கிளீனிங்ல தான் போகும். அந்த ஸ்கேலிங் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா உங்க பல்லோட டாப் லேயர்ல இருக்க அழுக்க மட்டும் எடுத்துரும். ஸோ அப்படி எடுக்கும்போது உங்க பல்லு வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகும். ரொம்ப நாள் ஒரு லேயர் கவர் ஆயிட்டே இருக்கு, திடீர்னு அது வெளியே எடுத்துட்டா காத்து படும்போது தண்ணி படும்போது லைட்டா ஒரு கூச்சம் ஏற்படும். அததான் வந்து பல்லு தேஞ்சு போறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அது பல்லு தேஞ்சு போறது இல்ல, மைல்டான ஒரு கூச்சம். அது வந்து ஒரு 1 to 2 days இருக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிடும். அது கூட நிறைய பேருக்கு இருக்காது, இன்ஃபேக்ட் ரிலீஃப் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பல்லு கிளீன் பண்றதுனால பல்லு தேஞ்செல்லாம் போகாது. 6 months ஒன்ஸ் பண்ணிக்கிட்டா டூத் வந்து லைஃப் லாங் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல பல்லு நல்ல ஹைஜீன் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் கிளீனிங் போதும். இயர்லி ஒன்ஸ் டென்டல் செக்அப் பண்ணுங்க. லைஃப் லாங் உங்களோட ஓரல் ஹெல்த் நல்லா மெயின்டைன் ஆகும். இதான் நான் சொல்ல வரேன். ஓகே, டேக் கேர், பை.